ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தாமரையும் காமிஸ் பிச்சையும் ரொம்பவே எமோஷனலா ஹக் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சித்ராவுக்கு பயங்கர காமெடியா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத போட்டோ எடுத்துறாங்க. எடுத்துட்டு போயிட்டு ஈஸ்வரி கிட்ட, மா அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு பாத்தியம்மா நீ? அதெல்லாம் பார்த்தாவே எனக்கு ரொம்ப காமெடியா இருந்துச்சுமா. ஒரு பிச்சைக்காரன்னு தெரியாம பணக்காரன்னு நினைச்சு இப்படியெல்லாம் லவ் பண்ணி உருக்கிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சா அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாவே எனக்கு அவ்வளோ காமெடியா இருக்குதுமா. அந்த மொமெண்ட்டை எப்படியெல்லாம் இருக்குமோன்னு நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கமா நான் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரடி, நம்ம உன்னோட தம்பியோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் அழிச்சாவ, அதனால அவளோட வாழ்க்கை இப்படி தாண்டி நடக்கணும். நீ இதை எடுத்துட்டு போயிட்டு ராஜாங்க மாமா கிட்ட காட்டணும். மாமா கிட்ட காட்டி இவ இப்படிதான் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாதான் சீக்கிரமா போயிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பா, இல்லனா கண்டிப்பா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. நீ பேசிக்கிட்டே இருந்தா எப்படிமா? ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு இது பெரியப்பா கிட்ட காட்டுங்க, காட்டி நம்ம தாமரைக்கு இன்னும் எமோஷனலா தூண்டி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்திருக்க மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன ஈஸ்வரி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, தாமரை என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா? இங்க பாருங்க மாமா, இந்த போட்டோவை பார்த்தா உங்களுக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி காட்டவும், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன ஈஸ்வரி இது எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, தாமரை ஒரு பையன் கூட கோவில்ல நின்று கட்டி பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அதுவும் கோவில்ல 4 பேர் வந்து போற இடம். அந்த இடத்துல இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா தாமரை இப்படி ஒரு வேலை பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலாமாமா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட அதாவது பத்த வச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஈஸ்வரி உடனே தாமரை எங்க இருந்தாலையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க மாமா, நான் வர சொன்னா மட்டும் கண்டிப்பா அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, நீங்க கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு சாவித்திரிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே சாவித்திரி போன் எடுத்து, என்ன திடீர்னு போன் எல்லாம் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சாவித்திரி, நீ எங்க இருந்தாலும் உன்னோட மகளை கூட்டிட்டு இப்போ 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வர. இங்க பாருங்கண்ணே, நாங்க கொஞ்சம் வெளியே இருக்கோம், நான் இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல நாங்க வந்துடுறோண்ணே, கோவப்படாதீங்கண்ணே அப்படின்னு போனை வச்சுட்டு அதுக்கப்புறம் தாமரைக்கு கால் பண்றாங்க. அடியே தாமரை, இது அண்ணன் போன் பண்ணி இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு என்கிட்ட சொன்னாருடி, முதல்ல நீ கிளம்பி வாடி, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை வர வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரையும் சாவித்திரியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே, அண்ணன் நீங்க எனக்கு கால் பண்ணி 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வர சொன்னீங்க, என்னாச்சுன்னு, ஏதாச்சும் பிரச்சனையான அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க பாரு சாவித்திரி, உன்னோட மக பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரிக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு, என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு ராஜாங்க இருந்துட்டு, கோவில்ல யாரை கட்டி பிடிச்சிட்டு உன் பொண்ணு நின்றுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம எதுக்காக நடிக்கணும்? இங்க பாருங்க மாமா, நான் ஒருத்தர் லவ் பண்றேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இனிமே நீங்க யாரும் எனக்கு கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது ஈஸ்வரிக்கும் சரி சாவித்திரிக்கும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிடுது. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, தாமரை என்ன தாமரை பேசுற, மாமா உனக்காக எங்கெங்கயோ அலைஞ்சு தேடி தெரிஞ்சு ஒரு நல்ல மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சிருக்காரு, ஆனா நீ இப்போ ஒரு பிச்சைக்காரனை லவ் பண்ணிருக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு இங்க பாருங்க, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, என்னோட வாழ்க்கையில நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு தாமரை, நான் உனக்கு யாரு, நான் அத்தை தானே, அத்தைய போயிட்டு இப்படி மரியாதை இல்லாம பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நான் அத்தைய நீங்க அத்தை தான், நான் இல்லை நல்லா சொல்லல, அதுக்காக என்னோட வாழ்க்கையில நீங்க தலையிடணும்னாலாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, தாமரை என்ன தாமரை, கொஞ்ச நேரம் அமைதியா இரு தாமரை அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, இதுக்கு மேல என்னால அமைதியெல்லாம் இருக்க முடியாதுமா, என்னோட வாழ்க்கையில நான் தான் முடிவு எடுப்பேன். இங்க பாருங்க மாமா, நான் லவ் பண்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க பார்த்த மாப்பிள்ளையே என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அப்படியே நீங்க ஏற்பாடு பண்ணாலையும் நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன சாவித்திரி இதெல்லாம், நீ என்ன வளர்த்து வச்சிருக்க உன் பொண்ணை, ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு அங்கங்க அலைஞ்சு தெரிஞ்ச ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தினா, ஆனா உன் பொண்ணு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? இங்க பாரு, உன் பொண்ணு ஆளை தெரியாம காலை விட்டுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன் பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லு, போய் பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணா, என்னோட பொண்ணுக்கு ஏதோ
தெரியாமல் பண்ணிட்டானே, என் பொண்ணு மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரியும் ரூமுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடியே தாமரை என்னடி அண்ணன்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்ட, அண்ணன் இப்போ என்ன எப்படியெல்லாம் திட்டுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா உங்கள் அண்ணன் எப்படியா திட்டுச்சுன்னா எனக்கு என்னம்மா, இங்கே பாருமா என்னால் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்க கல்யாணத்தெல்லாம் பண்ணிக்க முடியாது. இங்கே பாருமா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன்னு உனக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி என்கிட்ட எல்லாம் பேசாதம்மா. கண்டிப்பாக என்னால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே முடியாது. நீ என்னதான் என்கிட்ட பேசினாலும் இந்த கல்யாணத்துக்கு என்னால் சம்மதிக்கவே முடியாது. போய் உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிடுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. உன்னோட பக்கம் நிற்கவா இல்லை அண்ணனோட பக்கம் நிற்கவான்னு தெரியல. இத்தனை வருஷமா நமக்கு நல்லது கெட்டது நமக்கு வேணுன்றது எல்லாத்தையும் அண்ணன் தான் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் இந்த விஷயத்தில் அண்ணனை மரியாதை இல்லாமல் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா இத்தனை நாளா நீ என்னோட பக்கம் தானே பேசிக்கிட்டு இருந்த, இப்போ மட்டும் என்னவா அவங்க பக்கம் நீ திரும்பிட்டியா? இங்கே பாருமா நீ என் பக்கம் நிப்பன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருடி எனக்கு ஏதோ மனசு சரியில்லாமல், அதாவது மனசு சரின்னு படலடி, அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன், இதெல்லாம் வேண்டாண்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா நீ என்ன தான் சொன்னாலும் இனிமே நீயும் எனக்கு வேண்டவே வேண்டாமா. எனக்கு ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்குதுன்னா யாருக்குமே பொறுக்காதில்ல. இப்போ உனக்கும் பொறுக்கல, நீ தான் எனக்கு வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்ன. ஆனால் இப்போ ஒரு வாதியாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பண்ணி வைக்கிறதுக்கு நீ சம்மதனம் சொல்றியா? என்னால் அது ஏற்றுக்கவே முடியாதுமா. இங்கே பாருடி அம்மா சொல்கிறத கேளுடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ சாவித்திரிக்கு ஒரு நல்ல நல்ல குணம் வந்துருக்குது, என்னன்னு தெரியல. திடீர்னு அத்திப்பூத்த மாதிரி ஒரு நல்ல மனசு வந்திருக்கு. ஆனால் அது கேட்காம நம்ம தாமரை வந்துட்டு ஒரு குழியில தான் போய் விழுவன்னு அப்படியே ஒத்த காலம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இன்றைக்கும் அதாவது காலேஜில் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன எதுக்காக அதாவது ஜெனிஃபர் வந்துட்டு இன்னைக்கு காலேஜுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜெனியும் ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ண உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணி, என்ன ஜெனி இன்னைக்கு காலேஜுக்கு வரவேலே, இன்னைக்கு முக்கியமான கிளாஸ்ன்னு உனக்கு தெரியாதா, எதுக்காக நீ இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு இங்கே பாரு தமிழ், என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க தமிழ், என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்று தமிழ், எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, என்னால் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது, எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமாக பிடிக்கல தமிழ், எனக்கு எப்படியாவது சக்தி கூட சேர்த்து வச்சிடறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஜெனி நீ ஏதாவது தப்பான முடிவு எடுத்து வச்சிட போற, நீ கொஞ்ச நாள் பொறு, கண்டிப்பா உனக்கு சக்தி அண்ணனவே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கொஞ்ச நாள் பொறு நீ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ஜெனி வந்துட்டு இங்க பாரு தமிழ், நான் கொஞ்ச நாள் பொறுத்தனா கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணி வச்சு ஏதோ ஒரு ஊருக்கு என்ன அனுப்பி வச்சிருவாங்க, என்னாலலாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியெல்லாம் இருக்க முடியாது தமிழ், இனிமே என்னால் உயிரோட வாழணுமா வாழக்கூடாதுன்னு இருக்கிறதே உன்னோட கையில தான், என்னை எப்படியாவது இங்கிருந்து காப்பாற்றி என்னை சக்தி கிட்டே எடுத்துட்டு போய் விட்டுரு தமிழ், உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்விக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பாரு ஜெனி, நீ கொஞ்ச நேரம் அது வெயிட் பண்ணு, நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோமோ. அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி கிட்ட போயிட்டுமா நான் வீட்டை விட்டு போக போறேமா அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்ற நீ வீட்டை விட்டு போறேன்னு ஒரு அம்மா கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க பாருடி இதெல்லாம் சரியா வராதுன்னு எனக்கு தோணுது, அதாவது காமிஸ் பிச்சையை பார்த்தாலே எனக்கு சரியா படலடி, இன்னைக்கு அவரை முழுசா நான் கவனிச்சேன், அவர் ஏதோ உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுதுடி, இதெல்லாம் வேண்டாண்டி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு புக்கெல்லாம் படிச்சியாமா, புக்கில் இருந்ததெல்லாம் நீ பார்த்தியா இல்லையா, புக்கில் எல்லாம் பொய்யாவா போடுவாங்க, இங்க பாருமா பத்திரிகையில வர அளவுக்கு அவர் பெரிய லெவல்ல இருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு, அப்படிப்பட்டவரை போய் நீ சந்தேகப்படுற, இங்க பாருமா நீ இந்த மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தனா எனக்கு ஒரு பயங்கர கோவம் வந்துடும், நான் கிளம்புறேமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன காமேஷ் பிச்சைக்கு கால் பண்ணி, காமேஷ் பிச்சை நான் கிளம்பிட்டேன், நாம கோவிலில் மீட் பண்ணோம்ல அந்த கோவிலுக்கு வந்துருங்க, நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காமேஷ் பிச்சையும் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி ஓடி வந்துடுறாரு. தாமரை, லோட்டஸ், எனக்காக நீங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை அவரோட வேலையில் கரெக்டாக இருக்காரு. போயிட்டு உடனே ஐயர்கிட்ட சொல்லி தாலியை எடுத்து நம்ம தாமரை கழுத்துலையும் கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ண ஃபோட்டோவை எடுத்து நம்ம ஈஸ்வரிக்கு அதாவது
சாவித்திரிக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அனுப்பி வச்சு வந்த உடனே நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, இந்த போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு அண்ணன் என்னோட பொண்ணு ஒரு புத்தி கெட்ட வேலையை பண்ணி வச்சிருச்சுன்னு அப்படின்னு சொல்லவும், என்ன சாவித்திரி சொல்ற, இங்க பாருங்கண்ணே என்னோட பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போய் அவன் லவ் பண்ற பொண்ணுவே கல்யாணம் பண்ணிக்கிட்டுச்சுன்னு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன சாவித்திரி பொண்ணை வளர்த்து வச்சிருக்க, இப்படியே ஓடுகாலித்தனமா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சுல, இனிமே இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இனிமே அவ எந்த எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, நீ உன்னோட பொண்ணு கிட்ட பேசணும்னு நினைச்சனா இப்பவே வெளியே போயிடு, நீயும் இந்த இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாம எந்த ஒரு ஒட்டும் வரவும் இல்லைன்னு அறுத்துக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அண்ணன் என்னென்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்படி ஒரு வேலை பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலண்ணே, என்னோட பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணுவான்னு கனவுல கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது, ஆனா இப்படி ஒரு கேடுகட்டு தனத்தை பண்ணிட்டு போயிட்டாளேன்னு இப்போ நான் யார் மூஞ்சல எப்படி முழிப்பேன், இப்போ என்னை யாராச்சும் மதிப்பாங்களா, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களே கடவுளே, என்னோட பொண்ணுக்கு எதுக்காக இப்படி ஒரு கேவலமான புத்தியை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷத்துல வந்து என்ன என்ன மதனி, என்ன தாச்சி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மதனி, நீங்க என்னோட பொண்ணு ஓடி போச்சுன்னு என்ன கிண்டல் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அத்தாச்சி, உங்ககிட்ட அந்த விஷயத்த பத்தி பேச வரல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசலான்னு வந்திருக்கேன். இங்க பாருங்க மதனி, இந்த போட்டோ அதாவது உங்க மாப்பிள்ளையும் உங்க பொண்ணையும் அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு எடுத்த போட்டோ தானே இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு, உன்னோட பொண்ணு ரொம்பவே முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கா, இவன் யாருன்னு தெரியுமா, இவன் பெரிய ஃப்ராடா, இவன் பெரிய ஃப்ராட், அதாவது ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவனா, இப்படி ஒரு பையனை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான் உன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன மதனி சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க ஆமாங்க மதனி, அது அத்தாச்சி, ஆமாங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, எப்படியாவது என்னோட பொண்ணை காப்பாத்துங்கண்ணே, ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட பொண்ணு எப்படின்னா சந்தோஷமா வாழ முடியும், இங்க பாருங்கண்ணே எப்படியாவது இந்த கல்யாணத்தை செல்லாததான் ஆக்கிடுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே உங்க காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேண்ணே, என்னோட பொண்ணு ஏதோ புத்தி கெட்டத்தனமா இப்படி ஒரு வேலையை பண்ணிடுச்சு, என் பொண்ணுக்கிட்ட நான் பேசுறேண்ணே, இப்போ பார்த்த மாப்பிள்ளையே என்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பானா, ப்ளீஸ்ண்ணே என்னோட பொண்ணை கூட்டிகிட்டு வரலாம் வாங்கினேன். இங்கே பாரு சாவித்திரி, என்னால் அதெல்லாம் முடியாது, உன் பொண்ணு அவ இஷ்டத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டால, அவளுக்கு அதாவது அனுபவிச்சாதானே தெரியும், அனுபவிக்கிட்டோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் பயங்கர சந்தோஷம். ஈஸ்வரி இருந்துட்டு சாவித்திரி கிட்ட, இங்கே பாருங்க தாச்சி, அதுக்கு தான் மற்றவங்களுக்கு கொஞ்சமாவது நல்லது நினைக்கணுன்றது, இப்படி மற்றவங்களுக்கு எல்லா கெடுதலையும் நினச்சிக்கிட்டு இருந்தா இப்படி தான் தன்னோட பொண்ணுக்கும் கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணுவோம். இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, என்ன மதனி, என்னோட பொண்ணு இப்படி சீரியல் எழுத பார்த்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க பாருங்க தாச்சி, நான் அப்படியெல்லாம் சொல்லலை, தாமரை நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டுதான் அந்த வாத்தியார் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு எவ்வளவோ தாமரை கிட்ட பேசணும், ஆனா தாமரை அது எதுவுமே புரிஞ்சுக்காம ஒரு பிச்சைக்காரனை போய் கல்யாணம் பண்ணதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், உன்னோட பொண்ணுக்கு அந்த ஒரு புத்தி இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரைக்கு சாவித்திரி இருந்துட்டு கால் பண்றாங்க. தாமரை இருந்துட்டு போனை எடுத்த உடனே, தாமரை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் எப்படியாப்பட்டவன்னு உனக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா காமேஷ் பிச்சைமா இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரர், உனக்கு தெரியாததாமா, உனக்கு தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்காதமா அப்படின்னு சொல்லவும், இல்லடி அவன் மிகப்பெரிய ஃப்ராடாண்டி, அவன் கோவில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவனா, அப்படியேப்பட்டவனால தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தாமரை, உன்னோட வாழ்க்கையை குழி தோண்டி நீயே புதைச்சிக்கிட்டே, நான் போகும்போதே என்ன சொன்னேன், ஏதோ தப்பா தெரியுது வேணாம், அந்த காமேஷ் பிச்சை ஏதோ நடிக்கிற மாதிரி தெரியுதுன்னு நான் சொன்னேன்னா இல்லையாடி, ஆனா நீ எதுவுமே கேட்காம இப்படி போய் பாலங்கடத்துல விழுந்துட்டியடி, இப்படி உன்னோட வாழ்க்கையை நீயே அது உன் தலையில மண்ணை மாதிரி போட்டுக்கிட்டியடி, இப்போ என்னடி பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா நீ சொல்றதெல்லாம் பொய்யுமா, இப்ப கூட காமேஷ் பிச்சை பின்னாடி நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்கம்மா, அவங்களெல்லாம் பொய்யாமா, அவங்கள நடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி அவன்
நடிக்கிறது கூட ஆள் வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம்ல. அவனோட ஆசையே என்னவா தெரியுமா? ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 வேளையும் ஓசி சோறு தின்றதுதான் அவனோட வேலையேவாம். இப்படிப்பட்டவனை தாண்டி நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு நம்பவே முடியல. மா என்னாலலாம் இதை நம்பவே முடியாதுமா. இப்படி ஒரு இப்படி ஒரு பொய்யான விஷயத்த யார் உன்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு இங்க பாருடி இதெல்லாம் அதாவது மதனி தாண்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், மா உன் மதனியை தூக்கிட்டு போய் குப்பையில போடுமா. என்னோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. நீ கண்டிப்பா நம்பவே கூடாது காமேஷ் பிச்சை. நீங்க ஒரு பெரிய பணக்காரன்னு என்னோட அம்மாக்கு சொல்லுங்க. என்னோட அம்மா நீங்க பணக்காரி இல்ல பிச்சை தான் எடுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. சொல்லுங்க காமேஷ் பிச்சை என்னோட அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு காமேஷ் பிச்சை வந்துட்டு, இங்க பாருங்க அக்கா, எதுக்காக அக்கா நீங்க இப்படிலாம் என்ன நம்பாம மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு உங்களுக்கு தெரியலையா? தினமும் கோவில்ல வாசல்ல உட்காந்து 100 ரூபாய்க்கு நான் பிச்சை எடுப்பேன். பிச்சை எடுத்து 3 வேளையும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு நெஞ்சு வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுது. காமேஷ் பிச்சை, என்ன பேசுறீங்க நீங்க? பிச்சை எடுக்கிறீங்களா? இல்ல இல்ல, நீங்க சும்மா தானே சொன்னீங்க. நீங்க ஒழுங்கா என்னோட அம்மா கிட்ட நான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லுங்க. இங்க பாரு தாமரை, இங்க பாரு லோட்டஸ், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன். 3 வேளையும் நான் கோவில்ல பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தாமரைக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருடா, பொய் சொல்லாத, எதுக்காக இப்படி எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இங்க இல்ல தாமரை, எனக்கு ஒரு பணக்கார பொண்ணு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 வேளையும் அவங்க வீட்லயே உக்காந்து சாப்பிடணும் அப்படின்றதுதான் ஒரே ஒரு ஆசை தான். வேற எதுக்காகவும் நான் ஆசைப்பட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இங்க பாருடா, எனக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணியா? இங்க பாரு, நானே ஓசி சோறு தானே தின்னுக்கிட்டு இருக்கேன் என்னோட மாமா வீட்டுல உட்காந்து. அப்படி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எப்படிடா ஓசி சோறு சாப்பிடலாம்னு நினைச்சு பார்த்த நீ? இங்க பாரு, நீ கட்டின தாலியை கழட்டிடு. நான் உன்னை கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன். முதல்ல நீ கட்டின தாலியை எடுத்துடுறா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு தாமரை, நீ என்னோட பொண்டாட்டி ஆயிட்டு திரும்பவும் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை செல்லாதுன்னு சொல்லவே முடியாது. இந்த கோவில்லையும் இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனால நீ கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன டிவோர்ஸ் பண்ணா மட்டும்தான் என்னோட புருஷன் இல்லைன்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நான் உன்னோட புருஷன் தான். நீ இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன். நீ எங்க போறியோ நானும் அங்கதான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ கடவுளே, நான் இப்படி ஒரு கேவலமான ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டேனே. என்னோட மாமா எனக்கு வாத்தியார் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அவர் பேச்செல்லாம் கேட்காம இப்படி ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டேனே. மா, என்னோட வாழ்க்கையை எப்படியாச்சும் காப்பாத்துமா. இவன் என்னை விட்டு போக மாட்டேன்னு அப்படி என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காமா. என்னை எப்படியாச்சும் காப்பாத்துமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, நீ அனுபவைடி, உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. நம்ம சாவித்திரிக்கு ஒண்ணுமே இது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஐயோ, நம்ம பொண்ணை எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டோம். ஆனா ஒரு பிச்சைக்காரனை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, என்னோட பொண்ணு ஏதோ புத்தி கெடுத்தனமா ஏதோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு போய் அந்த பையனுக்கும் தாமரைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தாமரையை கூட்டிட்டு வந்துடலாம் வாங்கண்ணே. நீங்க சொன்ன மாப்பிள்ளைக்கே தாமரையை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் வாங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே, உங்க காலில் கூட கெஞ்சி கேட்குறேண்ணே. இங்க பாரு சாவித்ரி, உன்னோட பொண்ணு பண்ணதுக்கு உன் பொண்ணு அனுபவிச்சே ஆகணும்ல. அதனால இந்த விஷயத்த இப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தாமரை, அதாவது சாவித்ரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி நம்ம ராஜாங்கத்தை கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம தாமரை தலையில கையை வச்சுட்டு அழுதுகிட்டு தலையில அடிச்சுக்கிட்டும் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, ஐயோ தாமரை, என்னடி உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இங்க பாரு, நான் எத்தனை முறை அம்மா உன்கிட்ட சொன்னேன் இப்படியெல்லாம் பண்ணாதடின்னு. ஆனா ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேடி. உன்னை நம்ப வச்சு இவ்வளோ ஏமாத்திருக்கான். அவனை சும்மாவை விட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, அவன் பேசுறதெல்லாம் பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கடுப்பா இருக்குமா. நான் ஏற்கனவே உன்கிட்ட காமேஷ் பிச்சைன்னு சொன்னா இல்லையா? நான் அதாவது என்னோட பேரு காமேஷ், நான் பண்ற தொழில் பேரு பிச்சை. அதனால தான் காமேஷ் பிச்சைன்னு என்னோட பேரை நான் மாத்திக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்காம உன்கிட்ட சொன்னேன் தானே. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டுன்னு நீ என்கிட்ட சொல்லவே முடியாது. அதனால நீ என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு காமேஷ் பிச்சை கிட்டே போயிட்டு, இங்க பாரு, இங்க பாருங்க, என்னோட வீட்டு பொண்ணு ஏதோ தெரியாம வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அதனால அதை ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு
நீங்கள் நினைக்காம அந்த பொண்ணுக்கு கழுத்தில் கட்டின தாலியை நீங்களே கழட்டிட்டு எங்கள் வீட்டு பொண்ணை நீங்கள் அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? சட்டம் தெரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? தாமரை என்னோட பொண்டாட்டி, லோட்டஸை என்னால் விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது. அதனால் என்னோட பொண்டாட்டியை விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. என் பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ராஜாங்க இருந்துட்டு, என்னோட வீட்டு பொண்ணை நீ எங்கே வச்சு பார்த்துப்ப? கோவில்லையா? கோவிலில் எங்கள் வீட்டு பொண்ணையும் நீ பிச்சை எடுக்க வைக்க போகிற அப்படி தானே? ஆமாம், அதில் என்ன தப்பு இருக்குது? காலையில் 3 வேளை சாப்பிட்றதுக்காக தேவையான அளவுக்கு பிச்சையும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் தேவையான பிச்சையை அடுத்த நாள் எடுத்துக்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இங்கே பாருங்கள், பிச்சை எடுக்கிறது அவ்வளோ கேவலமான விஷயமெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கௌரவமான வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு பயங்கரக்கும் வந்து, இங்கே பாருடா, என்ன பிச்சை எடுக்கிறவன் நினச்சா என்னோட மாமா எப்படியெல்லாம் வளர்த்தாருன்னு உனக்கு தெரியுமாடா? இப்படி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் என்னோட மாமா இப்படியெல்லாம் தாலாட்டியும் சீராட்டியும் வளர்த்தாரடா. முதல்ல நீ இது கட்டின தாலியை என்னோட கழுத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறதே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி நம்ம காமேஷ் பிச்சை மூஞ்சில விட்டு எறிஞ்சிடுறாங்க. இங்கே பாரு லோட்டஸ், நீ தாலியை என்னோட மூஞ்சில விட்டு எறிஞ்சாலும் நம்மளோட கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனால நீ என்னோட சட்டப்படி நீ என்னோட மனைவி. அதனால நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமேஷ் பிச்சையும் அதுக்கப்புறம் நம்ம தாமரையையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு காமேஷ் பிச்சையும் அதுக்கப்புறம் தாமரையும் பார்த்துட்டு, ஐயோ என்னடி இதெல்லாம், இப்படி ஒரு கேடு காலம், இது கேடு கெட்ட காலம் ஆயிடுச்சு. உனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வைக்க என்னோட பையன் அங்கங்க திரிஞ்சு அலைந்து சிரிஞ்சு உனக்காக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்ச. ஆனா நீ ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இப்படி நின்றுக்கிட்டு இருக்கே, உனக்கு கேவலமா இல்லை, அசிங்கமா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம கருப்பு இருந்துட்டு, என்ன தாமரை, என்ன ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டு தாமரைக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. பாருமா, என்னை எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருமா, என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்தது இவன் பண்ண தப்புக்கு என்னை எல்லாரும் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருமா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மலர் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா தனத்துக்கிட்ட, இங்க பாரு தனம், தன்னோட வாழ்க்கையை தான் தலையிலேயே மண்ணவாரி போடுறன்றது இதுதான். தாமரைக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளையே மாமா பார்த்தாது. ஆனா ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து எப்படி நிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் பயங்கர சந்தோஷமா, இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கலாமா, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அவங்க பதறி போய் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சான்னு நினைச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவுத்திரி இருந்துட்டு அத்தாச்சி கிட்ட போயிட்டு, அத்தாச்சி இங்க பாருங்க மதனி, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க அண்ணி, இங்க பாருங்க எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க மதனி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தாச்சி, உங்க பொண்ணு உங்க மனசுக்கு பிடிச்சவனை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் என்னவா, எப்படியோ கல்யாணம் எப்படி நடந்துச்செல்லாம் தெரியாது, ஆனா கல்யாணம் நடந்துருச்சுல்ல. அதனால தாமரையோட புருஷன் இப்போ காமேஷ் பிச்சைன்னு ஆயிடுச்சு. இனிமே காமேஷ் பிச்சையே இந்த வீட்டிலேயே உக்காந்து அவருக்கும் 3 வேளை சமைச்சு போட வேண்டியதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு மயக்கமே வந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு, எலெக்ஷன் நேரத்துல இப்படியெல்லாம் நடக்குதே, நம்ம எலெக்ஷன் ஒழுங்கா நடக்குமா, இதெல்லாம் நடந்தது தெரிஞ்சா ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பத்தி தப்பா பேச மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி வராங்க. வந்த உடனே ராஜாங்கத்துக்கிட்ட, இங்க பாருங்க மாமா, நீங்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்களே, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா அழுக வந்து ஒரு மாதிரி கீழே உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, ஏயா ராஜாங்கம், என்னையா ஆச்சு, ஐயோ கடவுளே, இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னோட பையனை கஷ்டப்படுத்தி இப்படி இடிஞ்சு போன மாதிரி உட்கார வச்சுட்டாங்களே, இப்போ என்னோட பையன் என்ன ஆகிறதுக்கு இருக்கானோ தெரியலையே, இங்க பாரியா ராஜாங்கம், நீ இப்படியெல்லாம் உட்காராதையா, உன்னை இப்படி உட்கார வச்சுங்களேன், நான் சும்மாவே விட மாட்டேனியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாராத்தா, நேத்து தான் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு
இருக்காரு, பார்த்துட்டு போனாங்க. இப்போ அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? அவங்க கிட்ட என்ன பதில் சொல்லி இத நான் சமாளிப்பேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆத்தா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருயா ராஜாங்கம், நடந்த விஷயத்த சொல்லியா? நடந்த விஷயத்த சொல்றதுனால இங்க யாருக்கும் எதுவும் ஆக போறது கிடையாதுல்ல. அதனால நீ நடந்த விஷயத்த மட்டும் எல்லார்கிட்டயும் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பதான் இருந்துட்டு அது இது சேது கிட்ட போயிட்டு, இங்க பாரியா சேது, உன்னோட அப்பா ரொம்பவே கஷ்டத்துல உக்காந்துக்கிட்டு இருக்காரு, போய் என்ன ஏதுன்னு விசாரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, அப்பா நடந்த விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்கப்பா, எலெக்ஷன் டைம்ல நம்ம இதை பத்தியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம மனசுதான் ரொம்ப குழப்பமா மாறும். அதனால நீங்க அதை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இல்லையா இல்லையா சேதோ, என்னால யோசிக்காம இருக்கவும் முடியல. எலெக்ஷன் டைம்ல இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு இதை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எலெக்ஷன் நேரத்துல என் மேல ஏதாச்சும் ஒரு பெரிய பழிய தூக்கி போடுவாங்களோ, அந்த பழியினால என்னோட பதவியே போயிடுமோன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்ப்பா. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி வந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா உங்களோட கட்சி வேலை எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்கும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.